வணக்கம், வெல்கம் டு செல்வாஸ் டைரி. தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200-210 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஹிட்டான மூவிஸ்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 12-13 படம் தான் இருக்கும். மகாராஜா, லப்பர் பந்து, அமரன், அப்புறம் லவ்வர், இந்த மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சில மூவிஸ் பார்க்குறப்போ இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது ஊரே கொண்டாடினாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்படி ஒரு படம் தான் வாழை. வாழை படத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸு, அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் அதை பற்றி பேசுனாங்க, மீடியா எல்லாத்துலேயும் அவ்வளோ ஹைப்பாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் படத்தில் பெருசாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் வாழை படத்தை மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2024 அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு டைரக்டரோட ஒரு படத்தையும் இன்னொரு படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் என்னால் அந்த வாழை படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாளை பற்றி லைட்டாக அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸாவது திங்க் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா பரியேறும் பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு படம். பரியேறும் பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படம். அந்த படத்தில் நான் தேட்டரில் பார்க்குறப்போ அப்படியே தெரிச்சிட்டேன். ஏன்னா படத்தில் எவ்ரி 5 மினிட்ஸ் இல்லைன்னா எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. எத்தனை கேரக்டர்ஸ், பரியேறும் பெருமாளோட அப்பா, ஜோவோட அப்பா, ஜோவோட அண்ணன், அப்புறம் யோகி பாபு, காலேஜ் பிரின்சிபல், ஏன் அந்த நாய், இது எல்லாமே எவ்வளோ ஒரு கனமான ஒரு கேரக்டர்ஸ், எவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஏன் அந்த வில்லன் தாத்தா, அப்படிப்பட்ட ஒரு வில்லன்லாம் தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர். தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 100 மூவிஸ் அப்படின்னு லிஸ்ட் போட்டால் அதில் கண்டிப்பாக பரியேறும் பெருமாள் வரும். அப்படிப்பட்ட ஒரு மூவி பரியேறும் பெருமாள். ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டு சரி ஓகே, அட்லீஸ்ட் வாழை படம் பரியேறும் பெருமாள் மூவியில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் வாழைப்படம் பார்க்க போனேன். பட் பயங்கர டிசப்பாயிண்டட். ஏன்னா வாழைப்படத்தோட ஸ்டோரி ரொம்ப சின்னது தான். 1999 தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், அதுதான் ஸ்டோரியே. அது கண்டிப்பாக ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனால் ஒரு படமாக எடுக்கிறதுக்கு போதுமான ஒரு கதை கருவா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை வச்சு ஒரு குறும்படம் எடுக்கலாம், ஒரு 15 நிமிஷம் குறும்படம் எடுக்கலாம். ஆனால் அந்த இன்சிடென்ட்டையே மெயினாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-2.25 மணி நேரத்துக்கு படத்தை ஃபுல்லாக ஜவ்வாக இழுத்துருக்காரு மாறி. பட் அதை மட்டும் காமிச்சா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கூட ஒரு 2 இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. என்னென்னா அந்த சிவனைந்துங்கிற பையனுக்கு இருக்கிற க்ரஷ் அது, அப்புறம் அந்த கலையரசன் ₹1 கூலி கேட்டு போராட்டம் பண்ணுறது. இந்த 3 விஷயம் மட்டும்தான் இந்த படத்தில். இந்த 3 மட்டுமே வச்சு அப்படியே சுற்றி ஒரே மாதிரியான டைப் சீன்ஸ் வச்சு பயங்கர போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மூவி. அந்த கலையரசன் ₹1 கூலி கேட்டு போராடுறது, அப்புறம் அந்த பையனுக்கு அந்த டீச்சர் மேலே இருக்கிற க்ரஷ், இதெல்லாம் மேபி ஸ்கிரிப்டடாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல். பட் அது ஒரு ஆர்ட்டாக கன்வெர்ட் ஆகலை. அது பார்க்குறப்ப நமக்கு ஒன்று பெருசாக இல்லை, ஓகே ஏதோ சொல்ல வராரு அந்த மாதிரி தான் தோணுச்சு. தவிர ஒரு பயங்கர ஒரு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. படத்தில் நல்லா இருந்த ஒரே விஷயம் அப்படின்னா அந்த இளையராஜா சாங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அந்த டீச்சரும் அந்த பசங்களும் ஆடுற அந்த இளையராஜா சாங் இருக்குல்ல, அந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் படம் நல்லா இருந்துச்சு. வேறு எதுவுமே படத்தில் சுத்தமாக பார்க்க முடியல. அதுவும் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ், அப்பா அதெல்லாம் கருணை கொடூரம். இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப பரிதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறந்தவங்களோட பாடியை ஃபுல்லாக அந்த வெள்ளை கடலில் துணியெலாம் கட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் கட்டி தெருவில் போட்டிருப்பாங்க. சிவனேந்திரன் பார்க்க போவான். பார்க்க போகிறப்ப கேமராவும் பின்னாடியே போகும். ஒவ்வொரு டெட் பாடிக்கும் அப்படியே க்ளோஸ்அப் சீனு. அந்த க்ளோஸ்அப் முடிஞ்சவொடனே அப்படியே சுற்றி காமிப்பாங்க. சுற்றி இருக்கிற அங்கே இருக்க எல்லாரும் அழுகிற சீனு. அடுத்த பாடி அங்கேயே ஒரு க்ளோஸ்அப் சீனு, அங்கே எல்லாரும் அழுகிறது. இப்படியே எல்லா டெட் பாடிக்கும் க்ளோஸ்அப் போய் எல்லாரும் அழுகிறத காமிச்சு அப்பா முடியல. அதுவும் இல்லாமல் எல்லா டெட் பாடியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால கலையரசனோட டெட் பாடி போகிறப்ப பேக்ரவுண்டில் இது கலையரசனோட டெட் பாடி அப்படின்னு காமிக்கிறதுக்காக பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலையரசனோட இமேஜ் வரும். அதே மாதிரி அடுத்து திவ்யா சுரேசாமி. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு
அப்படியே நம்மளை வந்து அழுக வைக்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கிட்டு இருப்பார். டெட் பாடியை காமிக்கிறது, க்ளோஸ்அப் காமிக்கிறது, இவங்க அழுகிறது அவங்க அழுகிறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்து நம்மளுக்கு வந்து ஐயோ அப்பா தலை வைக்கிற மாதிரி ஆயிரும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அழுன்னு சொல்லிட்டு கழுத்து மேலே கை வச்சு நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான சீன் இது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு சீப்பான டெக்னிக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு மக்களோட கண்ணீரை வர வைக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஒரு சீனை இழுத்து அப்படியே எல்லாரும் அழுக வச்சு அப்படியே டெட் பாடியை க்ளோஸ்அப்பில் காமிச்சு இப்படிலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பீட் போதும், ஒரு சின்ன டயலாக் போதும், ஒரு சின்ன பார்வை போதும் மக்கள்கிட்ட அந்த உணர்வை கடத்துறதுக்கு. மேபி இதனால தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு உலக சினிமா அப்படின்னு மாரி செல்வராஜ் நம்பினாரா என்னன்னு தெரியல. எல்லா டேரக்டர்ஸையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சு அவங்களும் படத்தை ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக போல்ந்துருக்காங்க. டைரக்டர் பாலாவோட ஒரு ஸ்டெப் மேலே போய் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பேசுன்னே தெரியாமல் அப்படியே உட்கார்ந்த மாதிரி கூட ஒரு ஸ்டில் பார்த்தோம் நம்ம. டைரக்டர் பாலாவுக்கும் மாரி செல்வராஜுக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னென்னா பாலாவோட ஃபஸ்ட்டு படம் வந்து சேது, பயங்கரமான படம். அதே மாதிரி தான் மாரி செல்வராஜோட பரியர் பெருமாளும், ரெண்டுமே வந்து பயங்கரமான படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலாவோட அந்த வீச்சு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நந்தாவில் ஒரு சில சீன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிதாமகன்லேயும் அதே மாதிரி தான் ஒரு சில சீன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதோட பாலாவோட சாப்டர் வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலாட்ட வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஃபிலிம் வந்து வரவே இல்லை. கிட்டத்தட்ட மாரி செல்வராஜும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு படம் சொல்லவே வேணாம், பயங்கர ஹிட்டு. செகண்ட் படம் கர்ணனில் 2-3 சீன்ஸ் தான் நல்லாயிருக்கும். மாமன்னனில் சுத்தம் அந்த கிட்டத்தட்ட தவிர எனக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போது இந்த படத்தில், இந்த வாழை படத்தில் அந்த இளையராஜா சாங் தவிர எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. டைரக்டர் பாலா வந்து பரதேசி அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து அப்போ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஏன்னா அதில் அவர் வந்து எப்படி வந்து நடிகர்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ட்ரெய்லர் காமிச்சிருப்பாங்க. அதில் அவர் போட்டு எல்லாத்தையும் பயங்கரமாக அடிப்பார், மிதிப்பார், அப்படி தான் பண்ணிவிட்டு அந்த ட்ரெய்லரோட எண்டில் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ வந்து ஒரு உலக சினிமா படைச்ச மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அப்படி பார்க்குற மாதிரி வந்து அந்த ட்ரெய்லர் முடியும். இது வந்து ஒரு வெட்டி விளம்பரம் தான். ஏன்னா படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. படமும் ஃப்ளாப்பு. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வாழைப்படம் வந்து என்னுடைய வாழ்க்கையை சொல்கிற படம், என்னுடைய வாழ்வியல் படம் அப்படின்னு மாரி செல்வராஜ் நிறைய பில்டப் கொடுத்தாரு. பட் கடைசியில் ரொம்ப சுமாராக, ரொம்ப வந்து ஒரு அழுகாட்சி படமாக தான் இருக்கே தவிர அப்படி ஒன்றும் ஒரு உலக சினிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் படத்தில் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக டைரக்டர் பா ரஞ்சித்தோட படங்களை பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் வந்து ஒரு கலை அழகு இருக்கும். படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ படத்தில் வந்து ஒரு நேர்மை இருக்கும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வழியை சொல்கிறதுல வந்து ஒரு உண்மையான அக்கறை இருக்கும். ஆனால் இந்த வாழை படத்தில் ஃபுல்லாக ஒரு பாசாங்கு தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேக்னஸ் தான் இருக்குது. பூங்கோதை டீச்சரோட இடுப்பை வந்து நல்லா தெரியுற மாதிரி வந்து ஒரு கேமரா ஆங்கிளில் வந்து ஒரு ஷாட் வச்சுருப்பார். ஆனால் அதே சமயம் அடுத்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து சிவனேந்தன் வந்து நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிற மாதிரி வந்து ஒரு டயலாக் வச்சுருப்பார். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அந்த ஆக்சிடென்ட் சம்பவத்தில் வந்து எல்லோரும் இறந்து அந்த அவங்களோட டெட் பாடிலாம் இருக்கிறப்போ உண்மையிலேயே வந்து மாரி செல்வராஜோட எய்ம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களோட துயரத்தை காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கேமராவை அப்படியே சுற்றி அப்படியே அந்த டெட் பாடிக்கு க்ளோஸ்அப் வச்சு, அந்த அழுகிறவங்களுக்கு க்ளோஸ்அப் வச்சு, எல்லா டெட் பாடிக்கும் அப்படியே 2 நிமிஷம் க்ளோஸ்அப் வச்சு அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஜவ்வாக இழுக்கிறதுல வந்து ஒடுக்கப்பட்டவர்களோட வலியை காமிக்கிற மாதிரி தெரில. இந்த ஒடுக்கப்பட்டவர்களோட வலியை, துயரத்தை ஒரு பிஸ்னஸ் மாடலாக யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ மொத்தத்தில் ஒரு கதையாகவும் இல்லை கலையாகவும் இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணலை. ஆனால் இந்த மாரி செல்வராஜ், ஒடுக்கப்பட்டவர்கள், ₹1 கூலி உயர்வு, உண்மை சம்பவம், இந்த மாதிரியான சில கீவேர்ட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2024 வந்து வாழைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.